அனைவருக்கும் வணக்கம். துன்பம் உறவரினும் செய்த துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. அதாவது நமக்கு எத்துணை துன்பங்கள் வந்தாலும் இறுதியில் நாம் நினைத்ததை அடையக்கூடிய வெற்றியை பெற வேண்டும் என்றால் அதற்கு நாம் பல்வேறு போராட்டங்களை சந்தித்துத்தான் செல்ல வேண்டும். இன்னைக்கு வழக்கறிஞர்களை தாண்டி பொதுமக்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. எதுக்கு நீதியில போராடணும்? எதுக்காக சட்டம் தெரிந்த வழக்கறிஞர்கள் சட்டத்தை நாடி போக வேண்டியதானே? நீதிமன்றத்திற்கு சென்று உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். அதற்குண்டான விடைய மூத்த வழக்கறிஞர்கள் பலர் அவங்க தெரிவிச்சு போயிட்டாங்க. கண்டிப்பா இப்ப நான் அந்த விஷயத்த இந்த மேடையில சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு புதுசா நேற்று சொல்லி சார்பு நீதிமன்றம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இன்னைக்கு இந்த போராட்டம் தொடங்கல. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எப்படி ஒரு திரைப்படம் வருது அப்படின்னா அதுல வரக்கூடிய நடிகர் நடிகைகள் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த திரைக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்களோட உழைப்பு என்ன அப்படிங்கிறது யாருமே தெரியாம போயிடும். அந்த மாதிரி வெறும் 2 நாள் போராட்டம் பண்றாங்க, ஏதோ நேற்று முடிவு பண்ணி இன்னைக்கு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட பல ஆண்டு போராட்டங்கள், அதாவது சார்பு நீதிமன்றம் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் காரைக்குடிக்கு வரணும் அப்படிங்கிறது பல ஆண்டுகால போராட்டம். அதை நாங்க சட்டத்தை நாடி மூத்த வழக்கறிஞர்கள் எங்களுக்கு முன்னாடியே பல கடிதங்கள் பல பேர்கிட்ட யார் யார்கிட்ட எல்லாம் சட்ட வழியில போய் கொடுக்கணுமோ எல்லா வேலைகளையும் பார்த்து இறுதியாக அதுல வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிட்டாங்க. சார்பு நீதிமன்றம் காரைக்குடிக்கு வரலாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஜீவோ பாஸ் ஆயிடுச்சு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏற்று சுமை சுரக்காய் கறிக்கு உதவாது. அதாவது வெறும் காகிதத்துல இருக்கிறனால மட்டும் சார்பு நீதிமன்றம் காரைக்குடிக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது இல்லையா? அதற்குண்டான வசதிகள், அதாவது கட்டிட வசதிகள் சார்பு நீதிமன்றம் இயங்குவதற்கு போதிய கட்டிட வசதிகள் இருந்தும் கூட இன்ன வரைக்கும் சார்பு நீதிமன்றம் காரைக்குடிக்கு வரல அப்படின்னா அப்ப வேற வழியே கிடையாது. அப்ப எல்லாரும் என்ன பண்ணி ஆக வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான போராட்டங்கள் பண்ணதான் வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வெறும் வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக மட்டும்தான் இந்த போராட்டம் அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அது பொதுமக்களுக்கான போராட்டம். அதை தெரிவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்க நடத்திட்டு இருக்கோம். அதாவது பொதுமக்களுக்காக போராட்டம் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா காரைக்குடி மாநகராட்சி ஆயிடுச்சு. காரைக்குடியில சட்டக்கல்லூரி வந்துச்சு. காரைக்குடி மக்கள் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு சூழ்நிலையில காரைக்குடி எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனா காரைக்குடியில ஒரு சார்பு நீதிமன்றம் கிடையாது. ஏற்கனவே எனக்கு முன்பாக பேசிய இளம் வழக்கறிஞரும் சரி, மூத்த வழக்கறிஞரும் சரி, அவங்க சொன்ன மாதிரி வெறும் 1 லட்சத்திற்கு உட்பட்ட வழக்குகள் மட்டும்தான் காரைக்குடியில தாக்கல் செய்ய முடியும். அதை தாண்டி போகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தேவைப்பட்டோ சிவகங்கைக்கோ தான் நம்ம போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்படிங்கிறப்ப அதை மாத்தணும்னா கண்டிப்பா சார்பு நீதிமன்றம் நம்முடைய காரைக்குடிக்கு வேண்டும். அதே மாதிரி இனிமே கூடுதல் மாவட்ட நீதிமன்றமும் நம்ம காரைக்குடிக்கு அமைய வேண்டும். அப்ப கண்டிப்பா அந்த ஜீவோ பாஸ் பண்ண பிறகும் கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆனதுக்கு அப்புறமாவும் சார்பு நீதிமன்றம் ஏன் காரைக்குடியில இன்னும் ஆரம்பிக்கப்படல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தேடிதான் இந்த